சாய்ராம். என் அன்பு செல்லமே, உனக்கு ஒரு முக்கியமான நபரை காட்டத்தான் நான் இன்று ஓடி வந்துள்ளேன். உன்னுடைய மனபாரம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்று குறைப்பாய், நாளை குறைப்பாய், இப்படியெல்லாம் நானும் நிறைய விஷயங்களை உனக்கு சொன்னாலும் நீ எதையுமே காதில் வாங்காமல் திரும்ப திரும்ப சில விஷயங்களை மனதுக்குள் வைத்துக்கொண்டே இருக்கிறாய். காரணங்கள் தெரிந்தால் பரவாயில்லை, சில விஷயங்களுக்கு காரணமே புரியவில்லை. ஆனாலும் ஏதேதோ மனதுக்குள் யோசித்தபடியே இருக்கிறாய். தங்கமே, நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய். உன்னுடைய கவலை அனைத்துமே பறந்து போய்விடும். விடிவெளி நட்சத்திரம் உனக்கு நன்றாக தெரியும். அந்த விடிவெளி நட்சத்திரத்தை பார்த்து தினமும் ஒரு நாள் கூட விடாமல் 48 நாட்கள் உன்னுடைய கவலையையும் உனக்கு என்ன தேவையோ அதையும் அதனிடம் சொல். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையானது விடியும். அந்த நட்சத்திரம் எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் போலவே உன் வாழ்க்கையும் மிக பிரகாசமாக இருக்கும். வானத்தில் அந்த நட்சத்திரம்தான் அதிகமான வெளிச்சத்துடன் இருக்கும். அதை வைத்தே நீ இதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம் என்று கண்டுபிடித்து விடலாம். நான் சொல்வதை ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு ஆளை காட்டிவிட்டேன், அதுவும் தெய்வம் தானே, காட்டிவிட்டேன். இறுக்கமாக பிடித்துக்கள். அலட்சியமாக நினைத்தால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு எந்தெந்த இடத்திற்கு எப்பொழுது செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு முறையும் அறிவுரை கொடுத்து கொண்டு இருப்பவன் நான். இப்பொழுது நான் உனக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஆனால் இதை நீ செய்கிறேன் என்று வெளியில் யாருக்கும் சொல்லாதே. புரிகிறதா? நீ இப்பொழுது நான் சொல்லும் விஷயத்தை செய்ய போகிறாய் என்றால் அதை யாரிடமும் சொல்லாதே. நான் இதை செய்கிறேன், இதை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்ல வேண்டாம். 48 நாட்கள் தினமும் நீ வழிபட்டு பார். உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான மாற்றங்கள் வருகிறது, எப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை விடுகிறது என்று பார். இதுவரை எதுவுமே சரியில்லாமல் இருந்த உன் வாழ்க்கையில் இனி நீ செய்ய போகும் ஒவ்வொரு நாளும் சில வித்தியாசமான நிகழ்வுகள், சந்தோஷமான நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்க துவங்கும். நான் சொன்னது ரகசியமாக இருக்கட்டும். எக்காரணம் கொண்டும் யாரிடமும் இதை பகிர வேண்டாம். இந்த ஒரு விஷயத்தை நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். ஆனால் உன்னுடைய கவலையும் பாரமும் அதிகரித்து கொண்டே இருப்பதை பார்த்து மனதை விட்டு விடுவாயோ என்ற பயத்தில்தான் நான் இந்த ஒரு விஷயத்தையே உன்னிடம் சொன்னேன். தங்கமே, நீ சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாகத்தான் இருப்பேன். அதை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நாளும் நீ நினைத்தது போல் வாழ்வாய். கவலையின்றி இரு. உனக்காக நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நான் சொல்லும் வாக்கை மட்டும் கடைபிடித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கை மாறும். சந்தோஷமாக இருப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.